கடைசியாக சூரத்துன் நம்ல் என்ற ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது. அதில் அல்லாஹு தாலா ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு வரலாற்றை அல்லாஹ் கூறி காட்டுகிறார். சங்கையானவர்களே, அல்லாஹு தாலா ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழு உலகத்துடைய ஆட்சி அதிகாரங்களையும் தந்திருந்தான். முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளினுடைய கட்டுப்பாட்டையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு தந்திருந்தார். அவர்களது ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு பறவை ஹுத்ஹுத் என்பதாக அந்த பறவைக்கு பெயர். ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரயாணத்தில் செல்லுகிற போது அந்த பறவையையும் தன்னோடு அழைத்து செல்வார்கள். வானத்தில் பறந்து கொண்டே பூமியில் எங்கு தண்ணீர் இருக்கிறது என்று பார்த்து சொல்லக்கூடிய வேலை அந்த ஹுத்ஹுத் பறவையினுடைய வேலை. ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்போ காற்றிலிருந்து கீழே இறங்கி அந்த தண்ணீரை ஒழு செய்வதற்கு பயன்படுத்தி கொள்வார்கள். அப்படி இருக்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய ஆட்சியில் இருந்த எல்லா ஜீவராசிகளும் அவர்களுக்கு முன்பாக வர வேண்டும். அன்றைய நாள் எல்லா ஜீவராசிகளும் வந்திருந்தது. ஆனால் அந்த ஹுத்ஹுத் பறவை மட்டும் வரவில்லை. ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோபத்தில் சொன்னார்கள், அந்த ஹுத்ஹுத் பறவை மட்டும் இன்று எங்கு சென்றது என்ற அந்த சரியான காரணத்தை என்னிடத்தில் சொல்லவில்லை என்றால் லவ் அத்ரிபன்னஹு, அந்த பறவையை நான் தண்டிப்பேன், ல அதுபஹன்னஹு, அதை அறுத்து விடுவேன் என்பதாக சொல்லுகிறார்கள். மறுநாள் காலை அந்த ஹுத்ஹுத் பறவை வருகிறது. ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கோபத்தை தெரிந்து கொண்ட அந்த பறவை சொல்கிறது, அரசர் அவர்களை கோபப்படாதீர்கள், நான் இன்று பறந்து சென்று ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்து வந்ததால் தங்களது அவைக்கு என்னால் வர முடியவில்லை. நான் கூறும் காரணத்தை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களது முடிவை எடுங்கள். ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அப்படி நீ எதை பார்த்தாய்? நான் பறந்து சென்று கொண்டே இருந்தேன். அருகில் ஒரு நாடு வந்தது. அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவள் ஒரு பெண், ஒரு அரசி. அந்த முழு நாடும் அந்த அரசியும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த நான் திரும்ப வருவதற்கு தாமதமாகிவிட்டது. இதை கேட்ட ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணிக்கு, சூரியனை வணங்கக்கூடிய அந்த அரசிக்கு ஒரு இஸ்லாமிய அழைப்பு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதை எழுதினார்களோ அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துன் நம்ல் என்ற அந்த அத்தியாயத்தில் பதிவு செய்கிறார். சங்கையானவர்களே, அது நீண்ட வரலாறு. அந்த கடிதத்தில் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதலில் இந்த வாசகத்தை தான் எழுதுகிறார்கள், இன்னஹு மின் சுலைமான், நிச்சயமாக இந்த கடிதம் பேரரசர் சுலைமானிடமிருந்து உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு இந்த கடிதத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். சங்கையானவர்களே, இங்கு நமக்கு தேவையான விஷயம் இதுதான். ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிறார்கள். அங்கு அவர்கள் முதலில் அல்லாஹ்வின் பெயரை எழுதுகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த காரியமெல்லாம் அது ஆரம்பம் செய்யப்படும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்வின் பெயர் கூறப்படுமோ அந்த காரியம் கண்டிப்பாக தோல்வியடையாது. எனவே தான் சூரா ஹூத் என்ற அத்தியாயத்தில் ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு வருகிறது. வெள்ளப்பிரளயம் வருகிறது. அப்போது ஒரு கப்பலில் ஏறி ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரயாணம் செய்கிறார்கள். கப்பலில் அவர்கள் ஏறியவுடன் அவர்கள் ஓதிய துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா. அவர்கள் முதலில் பயன்படுத்திய வார்த்தையே பிஸ்மில்லா என்ற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினார்கள். அப்படி என்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பம் செய்ய வேண்டும். ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம், வாகனத்தை இயக்க ஆரம்பிக்கிறோம், அதனால தான் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே கிளம்பி புறப்படும் போது ஓத வேண்டிய துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். அங்கேயும் பிஸ்மில்லா. திருமிதி போன்ற ஹதீஸுடைய கிதாபுகளில் இந்த ஹதீஸ் வருகிறது. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் ஷைத்தான் தனது படை பட்டாளங்களோடு ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கு முன்பாகவும் வருகிறான். வந்து பார்க்குறான், நம்ம
எந்த வீட்டிலெல்லாம் அந்த வீட்டார்கள் அந்த வீட்டுக்குள் நுழைகிற போது பிஸ்மில்லா சொல்லி நுழைவார்களோ, அந்த வீட்டு கதவை தாளிடுகிற போது பிஸ்மில்லா சொல்லி தாளிடுவார்களோ, உணவு சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்வார்களோ, ஷைத்தான் தன்னுடைய சகாக்களுக்கு சொல்றானாமா, இந்த வீட்டார்கள் பிஸ்மில்லா சொல்லி தங்களது செயல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள், எனவே லா மபீத லக்கும், இன்றைய இரவு உங்களுக்கு இந்த வீட்டில் தங்குவதற்கு இடமும் இல்லை, உண்ணுவதற்கு உணவும் இல்லை, எனவே வேறு வீட்டை பாருங்கள். ஹதீஸில் வருகிறது, எந்த வீட்டிலெல்லாம் பிஸ்மில்லாவுடைய அந்த உபயோகமே இல்லையோ, பிஸ்மில்லா சொல்லி உணவு சாப்பிடவில்லை, பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள் நுழையவில்லை, பிஸ்மில்லா சொல்லி வீட்டுடைய கதவு தாளிடப்படவில்லை என்றால் ஷைத்தான் தனது சகாக்களுக்கு சொல்லுகிறான், இன்றைய இரவு இந்த வீட்டில்தான் உங்களது தங்குமிடம், இன்றைய இரவு உங்களுக்கு இந்த வீட்டில்தான் உணவு இருக்கிறது. அதனால தான் சிலரை நம்ம பார்க்குறோம், எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட திருப்தியே எங்களுக்கு வரலீங்க, என்னன்னா கூட பிஸ்மில்லா சொல்லாதனால மேற்படியான உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. ஹதீஸில் வருகிறது, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 நபர்களோடு உணவு சாப்பிடுகிறார்கள். ஒரு காட்டரபி கிராமவாசி வர்றார், அவரும் வந்து சாப்பிடுவதற்கு சேர்ந்து கொள்கிறார். ஆனால் அவர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றார், இருந்த எல்லாத்துடைய உணவையும் சாப்பிட்டார். இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பற்றாக்குறையாகி விட்டது. இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற தோழர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் மட்டும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டிருந்தால் நீங்கள் சாப்பிட்ட குறைவான உணவே உங்களுக்கு போதுமானதாக ஆகியிருக்கும். ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், சில யூதர்கள் வருகிறார்கள், வந்து கேட்டாங்களாமா, உமர் அவர்களே, எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகும் என்று சொல்லுகிறீர்களே, அப்படி என்று அந்த விஷத்தை கொண்டு வந்திருக்கிறோம், இங்கே குடிங்க பார்க்கலாம். ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி குடிக்கிறாங்க. அந்த விஷம் அவர்களுடைய உடலுக்குள் சென்று எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. சகியானவர்கள், பிஸ்மில்லா அந்த வார்த்தையினுடைய மகத்துவம், அந்த வார்த்தையினுடைய மாண்பு, அந்த வார்த்தையினுடைய சக்தி அவ்வளவு அளப்பெரிய சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய வீட்டு பெண்களுக்கு கற்றுத்தர வேண்டும். சாப்பாட்டில் உலையில் அரிசி போடுறாங்க, பிஸ்மில்லா சொல்லி போடணும். அந்த உணவை யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ அந்த உணவிலிருந்து கிடைக்கிற சக்தி, ஆற்றல், நல்ல விஷயங்களுக்கு செலவாகக்கூடிய சிந்தனையை அல்லாஹ் உருவாக்குவான். ஒவ்வொரு செயலிலும் நமது குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஸ்கூலுக்கு போகிறாங்க, பிஸ்மில்லா சொல்லி கிளம்பு, எழுதுறாங்க, பிஸ்மில்லா சொல்லி எழுது, சாப்பிட்றாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. ஒவ்வொரு காரியத்திலும் பிஸ்மில்லா வர வேண்டும். இறை நேசர்களினுடைய வரலாற்றில் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிங்கிற ஒருத்தர், மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இறைநேசர். அவர் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் மதுவுக்கு அடிமையாக இருந்தவர். ஒரு நாள் வளமை போல குடிச்சிட்டு ரோட்டில் வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய காதுக்கு கீழ் ஒரு காகிதம் ஒன்று கிடக்கிறது. மது போதையில் இருக்கிறார். அந்த காகிதத்தை எடுத்து பார்க்கிறார். அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதியிருக்கு. அந்த போதையிலும் அவருக்கு இருந்த அந்த பேப்பரை படித்தார். இது அல்லாஹ்வுடைய பெயராச்சே அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் எடுத்து வைக்கிறார். வைத்ததோடு நிறுத்தவில்லை, அவருடைய பாக்கெட்டில் பார்க்குறாரு, 2 திருகங்கள் இருக்கிறது. நேராக அத்தர் கடைக்கு போகிறாரு, 2 திருகங்களுக்கு நறுமணம் வாங்குகிறார். வாங்கி அந்த காகிதத்தில் பூசுறாரு. இது அல்லாஹ்வுடைய பெயராச்சே, இதை சங்கைப்படுத்தணும். பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார், கொண்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சிடுறார். ஒரு நாள் இரவு அவருக்கு கனவில் சொல்லப்படுகிறது, பிஷ்ருல் ஹாஃபி, அவருடைய ஆரம்பத்தில் அவருடைய பேர் பிஷ்ருபுனு ஹாரிஸ். பிஷ்ருபுனு ஹாரிஸே, நீ எனது பெயரை கண்ணியப்படுத்தினாய், எனது நாமத்தை நீ சங்கைப்படுத்தினாய், எனவே இனி உனது நாமமும் உனது பெயரும் சங்கைப்படுத்தப்படும் என்று அவருக்கு கனவில் சொல்லப்படுகிறது. விழித்தெழுகிறார், அந்த கனவின் விளக்கத்தை தேடுகிறார். அன்றைய நாளை அவர் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் தௌபா செய்து புனிதராக மாறிவிடுகிறார். பாருங்க, இன்னைக்கும் அவருடைய பேரை நம்ம எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு ஆரம்ப அடிப்படை அந்த காகிதத்தில் இருந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வார்த்தைகளை சங்கைப்படுத்தினார். அதனுடைய விளைவுதான் அவரது வாழ்க்கையே மாறிப்போனது, அவரது வாழ்க்கையே திசை திருப்பியது.
அப்போ பேப்பரில் இருக்கிற காகிதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை சங்கைப்படுத்துபவருக்கே இவ்வளவு சங்கை மரியாதை என்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுதினமும் எல்லா செயல்களிலும் இந்த பிஸ்மில்லா வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியை தருவார். நம்ம ஒரு விஷயத்தை எழுதுகிறோம், இன்றைக்கும் மாற்றார்களுடைய வாழ்க்கையில் அதை பார்க்குறோம், என்னென்னமோ போட்டு தான் எழுதுகிறாங்க. ஆனால் நமக்கு அந்த நம்பிக்கை வரவில்லை. நம்ம பிஸ்மில்லா போட்டு எழுதினோமா, எழுதினால் அல்லாஹு தாலா அதை அபிவிருத்தியை நமக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவார். எனவே நம்முடைய எல்லா காரியங்களிலும் பிஸ்மில்லா போட்டு தொடங்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வான்.